என்னோட 5 இயர்ஸ் ஆஃப் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். இப்ப நான் காட்டப் போற இந்த புதுமையான 5 யூடியூப் ஸ்ட்ராட்டஜிய நீங்க அப்படியே காப்பி பண்ணா கூட உங்க யூடியூப் சேனல்ல வியூஸ் மட்டும் கிடையாது, இன்கமும் சேர்ந்தே டபுள் ஆகும். ஆனா ஒரு உண்மைய சொல்லவா? இப்ப கூட இந்த ஸ்ட்ராட்டஜிய 90% ஆஃப் த ஸ்மால் யூடியூபர்ஸ் மிஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப நான் சொல்லப் போறது வெறும் தியரி கிடையாது. ஆஸ் அ யூடியூப் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணுற நிறைய பேருடைய சேனலை நான் ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டோட சேனலில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அதிகமாக வியூஸ் போச்சு ஒரு புது சேனலில். ஸோ கண்டிப்பாக ஒர்க்கார ஸ்ட்ராட்டஜி தான், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட பேரு ஸ்பின் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்கள் மெயின் சேனலில் என்ன நீச்சை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஒரு சப் நீச்சை பிக் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மோட்டிவேஷன் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா லைஃப் லெசன் அப்படின்றது அதனுடைய சப் நீச்சு. இல்லை பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னா டிபேட் கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சப் நீச்சு. இதை தான் பேசிக்காக ஸ்பின் ஆஃப் சேனல் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது பிளேலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம ரியல் சீக்ரெட்டுக்குள்ளேயே வர்றோம். இதை தான் 90% ஆஃப் த ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்மால் செட்டிங்ஸை மட்டுமே யூஸ் பண்ணால் உங்கள் வீடியோவை நீங்கள் பப்ளிக் ஆக்குறதுக்கு முன்னாடியே வியூஸுக்கு டிஸ்கவர் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பப்ளிக்கில் போட்டாதீங்க, முக்கியமாக அன்லிஸ்டடில் தான் வைக்கணும். உங்களுடைய பழைய சேனலில் ஓரளவுக்கு அதிகமாக வியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கிரியேட் நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குற மாதிரியே எக்ஸாக்டாக கொடுங்க. அந்த பிளேலிஸ்டோடைய பேர் ரெண்டாவது யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த நீச் நேமை அப்படியே கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்றது தான் உங்களுடைய புது சேனலுக்கு வியூஸை கொண்டு வரதுக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. இந்த ஒரு செட்டிங்ஸ் உங்கள் புது வீடியோக்கு உண்டான வியூஸை இயர்லியாக புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் உங்களுடைய பழைய சேனலில் நல்ல டிராஃபிக் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டிராஃபிக் வந்து பிளேலிஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ண போகிற புது வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஓ அப்படியா விஷயம். இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா புது யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் அன்லிஸ்டடில் போட்ட வீடியோவை பப்ளிக் ஆக்கி விடுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோவை பப்ளிக்கில் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வியூஸ் போகணும்ப்பா அப்படின்ற அப்போ தான் இது கொஞ்சமாவது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ பழைய சேனலில் வியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அங்கே போகிற கொஞ்சம் வியூஸை புது சேனலுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஹோம் பேஜ் கஸ்டமைசேஷன் அப்படின்றது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ப்ரோ, நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே எப்படி ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குதுன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தெரியுமா டிஃபரன்ஸு, நீங்கள் இன்னுமே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிகிட்டே இருக்கீங்க யூடியூப்பில் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஆனால் நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ் மூலயமா ஜாயின் பண்ணுற எல்லா கிளைண்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை எக்ஸாக்டாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுனால ஒரு ப்ரூவன் சிஸ்டமை அவங்க சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நீங்களுமே நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப்ரூவன் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நான் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு கஸ்டமைசேஷனில் லேஅவுட்டில் ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலி உங்கள் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோல் பேனல் மாதிரி. இப்போ அந்த கண்டென்ட் டைப்பில் பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸாக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ இந்த பிளேலிஸ்ட் செக்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி டாப்பில் வச்சிங்கன்னா இந்த சேனல் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோவாக தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் அந்த அன்லிஸ்டடில் போட்ட புது சேனலோடைய வீடியோட தம்ப்நெயில் வந்து பழைய சேனலில் நீங்கள் என்ன கலர் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே தம்ப்நெயில் மாதிரி இருக்கணும், உங்கள் ஃபேஸ் இருக்கணும். டைட்டிலோட பேட்டர்ன் வேர்ட்ஸுமே முக்கியமாக கொஞ்சமாவது சேமாக வைங்க. அப்போ தான்
இங்கே வர்ற ஆடியன்ஸுக்கு ஓகே இந்த கிரியேட்டர் தான் அங்கேயுமே வீடியோ போடுறாருன்னு கொஞ்சமாவது ஃபீல் ஆகும். அப்போ தான் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டிராஃபிக்கை மட்டுமே வச்சு உங்களால் பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக அந்த வியூஸ் கிராஃபில் ஒரு சின்ன ஸ்பைக்கையாவது நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக் இருக்குது. அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் இந்த ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷனா இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியலப்பா, சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு ஹிட்டனான ஃபியூச்சர் இருக்குது. அதுதான் கம்யூனிட்டி டேப். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே போஸ்ட்டில் உங்கள் வியூஸ் கிராஃபை சூப்பராக ஸ்பைக் ஆக்கலாம். ஆனால் இதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி டேப் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கிரியேட் போஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு தெரியுமா? காய்ஸ், நான் ஒரு புது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பார்த்து லிங்க் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிங்கன்னா வீடியோவை யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க கம்யூனிட்டி டேப் மூலியமா. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கியூரியாசிட்டியை கொஞ்சம் க்ரியேட் பண்ணுங்கள் பாஸ். ஆக்சுவலாக நான் ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில், ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை நிறைய பேர் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த வீடியோ லிங்கை கீழே பேஸ்ட் பண்ணணும். முக்கியமாக ஆடியன்ஸ் எந்த டைமிங்கில் அதிகமாக அவைலபிளாக இருப்பாங்களோ அந்த டைமிங்கை பார்த்து இந்த கம்யூனிட்டி டேபை போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்கள் சேனலில் நீங்கள் போட்ட வீடியோவுக்கு வியூஸ் டக்குன்னு ஸ்பைக் ஆகும்போது அல்கோரிதமுக்குமே சிக்னல் போகும், ஓகே இந்த வீடியோவில் அதிகமான ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான கொஷின் கேட்பீங்க, இப்போ இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கம்பைன் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் வருமா இல்லை ஒன்று யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தானே. அதுக்குண்டான ஆன்சரை நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிளேலிஸ்ட் அப்படின்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஹோம் பேஜ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ரீடைரக்ட் பண்ண வைக்கிறது ஒரு சேனல்ல இருந்து ஆடியன்ஸை இன்னொரு சேனலுக்கு. அடுத்து கடைசியாக அந்த கம்யூனிட்டி டேபை யூஸ் பண்ணால் உங்கள் வியூஸ் நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிராஃபிக் உங்களால் ஈஸியாக பில்ட் பண்ணி வியூஸ் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட்டோட யூடியூப் சேனலில் இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணதுனால ஒரே ஒரு யூடியூப் சேனல் கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் இன்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவர் 2வது சேனல் மூலியமாக அப்படியே டபுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாத்தையுமே.